தனுசு ராசி அன்பர்களுக்கான 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025 புது வருஷத்துடைய ஒரு புது பலன் பார்ப்போம். நம்ம அந்த தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2025 வந்து 14/4/2025 அன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பு. விசுவாசு தமிழ் வருஷம் 14/4/2025 திங்கட்கிழமை தமிழ் வருஷம் பிறப்பு நடக்குது. இந்த ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இந்த 2025 வருடம் பார்த்தீங்கன்னா, ராகு பயிற்சின்னு பார்த்திங்கன்னா விசுவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கும்பராசிக்கு பேச்சைகின்றார் ராகு பகவான். புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு பேச்சைகிறார் ராகு பகவான். அன்றைக்கே கேது பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இந்த விசுவாசு தமிழோடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் பேச்சுக்கின்றார். அந்த ராகுகேது பேச்சு வந்து சித்திரை 13 26/4/20 சனிக்கிழமை நடக்குதுங்க. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 2025 விசுவாச தமிழோடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 மிருக சீடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பேச்சுகின்றார். குரு பயிற்சி சித்திரை மாதம் 28/11/5/2025 மிதுன ராசி குரு பகவான் பேச்சடிக்கின்றார். இந்த அருமையான பேச்சையோடு இந்த 2025 தனுசு ராசி அன்பளுக்கு ஆரம்பிக்கும். தனுசு ராசினுடைய பொது பலன் பார்ப்போம். நம்ம இந்த தனுசு ராசியில் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், பாசத்துக்காக தியாகங்களை செய்யக்கூடிய என்பது தான் அந்த தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக பார்வைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாகிய கன்னி, 7ஆம் பார்வையாகிய விருச்சிகம், 9ஆம் பார்வைய மகரம். இந்த 3ஐயும் குருவோடைய பார்வையாக இருக்குது. 5, 7, 9 முறையை பார்த்தா கன்னி, விருச்சிகம், மகரம் 3 குரு பகவான் பார்க்குறாரு. இது வரைக்கும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த பார்வை இருக்குது உங்களுக்கு. சனி பகவான் பார்வைன்னு பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பார்வையாக மேஷம், 7ஆம் பார்வையாகிய சிம்மம், 10ஆம் பார்வையாகிய விருச்சகம். இந்த 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைக்கு மேஷம், சிம்மம், விருச்சகம் இந்த ஒரு பார்வை வந்து சனியோட பார்வை. கிரக நிலைன்னு பார்த்திங்கன்னா ராசி சாந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான் 3 பேர் இருக்காங்க. சகோர ஸ்தானத்தில் வந்து சனி பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் வந்து ராகு பகவான். சத்ருஸ்தானத்தில் வந்து குரு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான். இந்த கிரகணிகளில் அமைப்பு வந்து ஆரம்பித்திருக்குது. மாதம் ஆரம்பித்த வருஷத்தில் இந்த தனுசு ராசி 2025 பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நீங்கள் இந்த செய்கின்ற ஒரு செயலில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, எதிர்பார்க்காத ஒரு உதவி நல்லா கிடைக்க போகுது. அந்த உதவிகள் மூலம் ஒரு நல்ல ஒரு முயற்சியில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 25 உங்களுக்கு அமைப்போகுது. உங்களுக்கு அதுக்கான ஒரு உத்வேகமும் செயல்திறனும் உங்களுக்கு தானாகவே வரப்போகுது. அந்த செயல்திறன் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு அமைது. உங்களுக்கு அதுக்கான நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு தொழில் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண போகிற அதுக்கான உதவிகள் உங்களுக்கும்
ஆதரவு உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சினே இருக்கும். அப்பப்போ அந்த ஒரு ஆதரவு கிடைக்கின்ற காலத்தில் ஒரு படிக்கட்டும் போக ஒரு ஆதரவு கிடைக்கிறதால நீங்கள் நல்லா வேகமாக உடைய முன்னேற்றத்தை செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. இந்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கிடையாது. திருமணம், குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், இல்லை வீட்டில் சகோதர சகோதரி திருமணம் பண்ணி வைக்கணும், ஏதாவது நீங்கள் ஒரு மனசில் நினச்சிங்கன்னா அது மாதிரி சுப காரியங்கள்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய அருமையான வாய்ப்புலாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதேமாதிரி இந்த வாக்கு சாதுரியம் மூலம் அவருடைய எண்ணத்தை நீங்கள் கண்டிப்பாக சமாளிப்பீங்க. வாக்கு ஒருத்தவங்க ஒரு வாக்கு இந்த வாக்கை காப்புறது, இது நடக்கணும்னு ஒரு வாக்கு சொன்னால் அது பலிக்கிறது போல் ஒரு நல்ல விஷயங்களை பேசி நல்ல வாக்கு சொல்லிக்கின்ற போது அது பலிக்கின்ற போது உங்கள் மனசை எண்ணத்தை எல்லாமே ரொம்ப போய் வாக்கு சொன்னாலும் பலிக்குதுப்பா அப்படின்னு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நீங்கள் நபராக இருக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் மிக தெளிவாக சுத்தமாக இருக்கின்ற பொழுது மற்றவருடைய எண்ணங்களை நீங்கள் கவரக்கூடிய நபராக இருக்கீங்க. அதனால் நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தானாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த விருப்பமான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் விருப்பமான பொருளை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய மற்றொரு விஷயங்களுக்கு தலையிடாமல் இருங்க. மற்றவங்க பிரச்சனை பார்த்துக்கோனால மற்ற விஷயங்களை கொஞ்சம் தலையிடாமல் தள்ளி இருப்பது நல்லது. அவங்க விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதே உங்கள் மீதான நல்ல மதிப்பெல்லாம் மேம்பட போகுது. உங்களுடைய செயலால், உங்கள் பேச்சால், உங்களுடைய எண்ணங்களால் உங்களுடைய மதிப்பு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. எதிர்பாராத பயணங்கள்லாம் இருக்கும். அந்த பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கதான். என்னதான் அலைச்சல் ஏற்பட்டாலும் அந்த அலைச்சலிலையும் ஒரு அனுபவத்தை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு தொழில் சூட்சுமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது. ஆனால் அந்த அலைச்சலும் உங்களுக்கு வீண் கிடையாது. அலைச்சல் விஷயம் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க, தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஆனால் அலைச்சல் கிடையாது. உங்களுடைய குரல் சார்ந்த துறை ஒரு முன்னேற்றம் என்ற போது பாட்டு பாடக்கூடியங்க, சொற்பொழி ஆற்றுறவங்க, பல குரல் சார்ந்த விஷயங்கள் உள்ளவங்களுக்காக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. விலையுயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கையாளும் போது கவனமாக இருங்க. வாங்கி போதோ எடுத்து செல்லும் பொழுதோ இல்லை வெளியூர் போகும்போதோ வீட்டில் இருக்கிற பொருளை கொஞ்சம் கவனமாக கையாளுவதோ கவனமாக வைத்து கொள்வதோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் ரொம்ப நெருக்கமானவங்கள கொஞ்சம் விவேகத்தை கையாளுங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப விஷயங்கள பேசாதீங்க. கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் விவேகத்தோடு கொஞ்சம் யோசித்து நீங்கள் கையாடினாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்குரிய கருத்துக்கள்லாம் மதிப்படுத்தி நீங்கள் செயல்பாட்டால் அவங்களுக்கு ஒரு மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதுக்கு எல்லாத்தையும் கண்ண மூடி செய்யணும் அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது நல்ல விஷயமாக அறிகின்ற போது அதை நீங்கள் கடைபிடித்தால் அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம சொன்னோம் செஞ்சிட்டாப்புல அப்படின்னு உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். அதனால் எல்லா விஷயம் செய்யணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்புடைய விஷயங்களை நீங்கள் மற்ற கூறுகளை ஏற்றுக்கொண்டாலே உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது உங்களுக்கு. புதிய வீடு மற்றும் வாகனம் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு ஆசை இருக்குது. வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு தான் வாங்குங்க. வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை, மனம் வாங்கக்கூடிய காசு இருக்குது, ஒரு மனையை வாங்குங்க. வாகனம் வாங்கக்கூடிய காசு வாங்க. அது மாதிரி இந்த உங்களுக்கு கை இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு இந்த வீடு மனை வாங்குகின்ற போது அது தொடர்பான உங்களுடைய ஆசை இருந்தால் எண்ணங்கள் இருந்தாலும் கைவிட போது அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த 25 தனுசு ராசி அன்பருக்கு அமையுது. எந்த ஒரு இடத்துலையும் குறைகளோ தடைகளோ தாமதம் எதுவும் இல்லாமல் மிக ஒரு சிறப்பான ஒரு வருடமாக அந்த 2025 தனுசு ராசி அன்பருக்கு அமையுது. அதனால் ஒரு முயற்சியும் பண்ணுங்கள். அந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. கிடையாது, மாற்றமும் கிடையாது. உங்களுடைய உடல் ஆரோக்கிய சம்மந்தம் பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைப்போம். இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு உடல் ஆரோக்கியத்தோடு சுகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது இந்த 25. உங்களுடைய தந்தையோட ஆரோக்கியம் கொஞ்சம் உங்கள் அப்பாவோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை உடம்பு சொல்லலாம் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், முறையாக மருந்து மாற்ற கொடுத்து அவர் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க போதும். உடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யோசிக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் யோசித்து அதில் போய் சில போய் லாக் ஆகிடுதுங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக சிந்தனை போக்கில் கவனமாக இருங்க. கொஞ்சம் எளிதில் கொஞ்சம் செரிமானமாகக்கூடிய ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பரோட்டா மாதிரி விஷயம் விட்டு ஈஸியாக மிதமாக செரிக்கக்கூடிய உணவை கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பது, நைட்டில் வந்து என்ன படிப்பது, கம்ப்யூட்டர் பார்ப்பது, கணக்கு வழக்கு பார்க்குறது, வண்டி ஓட்டுறது, இதுபோல் கொஞ்சம் இரவுகளை நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்வதை கொஞ்சம் தவிர்த்திடுங்க, குறைச்சிடுங்க, விடுத்துடுங்க. எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்யுங்க. அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக மேம்பட போவதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இல்லை. இருந்தாலும் அது பரிபூர்ணமாக சரியாகக்கூடிய காலமாக இந்த 2025 தனுசுக்கு அமையாது. இந்த பெண்களுக்குன்னு பார்த்தா அந்த 2025 தனுசுக்கு பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முக்கிய முடிவுகள்லாம் கொஞ்சம் பெரிய ஒரு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுங்க. நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால எந்த ஒரு முக்கியமான எடுக்க நினைச்சாலும் யோசித்து வச்சுருந்தாலும் எடுக்கணும்னா வீட்டில் உள்ள பெரியவங்கிட்ட, மாமனார் மாமியார்ட்ட, அத்தை மாமியார்ட்ட, வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் வீட்டில் பெரியவங்கிட்ட முதல்ல சொல்லுங்கள். இதுபோல் செய்யலான்னுங்க பார்க்கலாம். ஒரு அலைன்ஸ் பார்க்க போகிறீங்க, இடம் உங்கள் அலைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்குது, ஆனால் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க தரலாம், பொண்ணு கொடுக்கலாம், பொண்ணு எடுக்கலான்னு. அப்போ வீட்டில் உள்ள பெரியவங்கிட்ட இதுபோல் முடிவு பண்ணுறேங்க, இதெல்லாம் சொல்லி நீங்கள் பேசுங்க. ஒரு வீடியோ வாங்கலாம் முடிவு பண்ணுறீங்க, இதுபோல் இங்கே வாங்கி பார்த்துக்க வாங்கலாம் ஒரு முடிவு பண்ணி பெரியவங்ககிட்ட பேசுங்க. ஒரு இடம் வாங்கலான்னு பேசுங்க. போல் நிறைய விஷயம் பசங்களை உயர்கல்வி சேர்க்க போகிறீங்கன்னா பெரியவங்கிட்ட கொஞ்சம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் வீட்டில் பெரியவங்கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கலந்து பேசியிருக்கின்ற போது உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும். பரவாயில்ல நம்மகிட்ட கேட்டு முடிவுறாங்க, ஒரு மதிப்பு உயரனால அதை கொஞ்சம் செய்யுங்க. நீங்கள் அந்த முடிவு உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். மற்ற சப்போர்ட்டும் பண்ண போகிறாங்க. அடுத்தவங்களை கேட்டு அந்த முடிவை தெரியப்படுத்தி எடுக்கிறது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைய போகுது. உங்களுக்கு இது வந்து இந்த வருமானம் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு ஏதாவது செல்வ சேர்க்கை, ஏதாவது பொருள் சேர்க்கை நினச்சி சேமித்து வச்சிங்கன்னா அந்த பொருள் சேர்க்கை வந்து நல்ல ஒரு வரவாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நல்லா வரவு கிடைக்க போகுது. ஒரு சேமிப்புலாம் நல்லா உயரக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 அமையுது. உங்களுக்கு சில டைமில் கொஞ்சம் இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் அது தானாகவே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதாலும் எதிர்மறையான இருந்தால் அதுவே சரியாயிடும். அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேணாம். தானாக காலப்போக்கில் சரியாகக்கூடிய எண்ணங்கள். உங்களுடைய தாய் வழி உள்ள கொஞ்சம் அனுசரித்துட்டு போங்க. நீங்கள் அம்மா வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் அந்த விட்டு கொடுத்து போவதாலே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்கள் அம்மா வீட்டில் இன்னும் அதிகமாகும். ஓகேவா? அதனால் விட்டு கொடுக்குற ஒன்று யாரும் கெட்டு போக மாட்டோம். விட்டு கொடுங்க. நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த பழைய நினைவுன்னு சில செயல்பாடுகள் சிறு வந்து போகக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு இந்த பழைய நினைவுனால சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு காலதாமதங்களும் கொஞ்சம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமான சில விஷயங்களில் உத்தியோகம் சார்ந்த பணியில் பார்த்தா கொஞ்சம் எதிர்பார்த்த சில மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய பணி செய்கிற பெண்கள் பணி சார்ந்த சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு பொதுவாக இந்த மற்றபடியே பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இந்த எந்த விதமான ஒரு கொடைகளாக ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை மற்றவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பெண்களுக்கு அமைது. தனுசுக்கு 25. இந்த மாணவர்கள் பார்த்து வச்சா மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வி சார்ந்த பணியில் கொஞ்சம் புதுவிதமான ஆர்வம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணி நல்ல ஒரு ஆர்வத்தோடு கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய எண்ணங்கள்லாம் நல்ல ஒரு மேல்நோக்கி எண்ணங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயம் படிக்கணும் எண்ணங்கள்லாம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதே மாதிரி இந்த பாடங்களை வந்து 1க்கு 2 முறை கொஞ்சம் எழுதி பார்ப்பது நல்லது. படிக்கிறதோட எழுதி பார்க்கின்ற போது மனசில் நல்லா பதியானா கொஞ்சம் எழுதி பார்த்தோன்னா நல்ல ஒரு மெமரி ஆகும். உங்களுக்கு இந்த மறதி பிரச்சனை கொஞ்சம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கள் கொஞ்சம் சில ஞாபகம் மறதி ஏற்பட்டீங்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு இந்த கவிதை கட்டுரை போட்டிகள்லாம் கொஞ்சம் பங்கேற்க அன்பர்கள் நல்ல ஒரு பரிசு பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்பட போகுதுங்கிறது. மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மாணவருக்கு அமையுது. அதனால் நீங்கள் எடுக்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. கொஞ்சம் படிப்பதில் கொஞ்சம் படிச்சுட்டு எழுதி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெமரி அதிகமாக நல்லா பிரகாசமாக உங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த தலையெல்லாம் ஒரு வருஷமாக 2025 அமைகிறது.
இந்த உத்தியோகஸ்தர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த உத்தியோக பணியில் கொஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் சில விட்டு போன தவறவிட்ட சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரி குறித்த சில ஒரு தெளிவு, இந்த அதிகாரி யார் எப்படின்னு அதை பற்றி ஒரு தெளிவுலாம் உங்களுக்கு கிடைச்சி அது தகுந்த மாதிரி அவங்க கூட நீங்கள் பேசுறதுக்கான பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கம் ஏற்பட போகுது. உங்களுக்கு பணிகளில் கொஞ்சம் ஒரே நிலையான ஒரு இதாக இருக்காது, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏற்ற ஏற்பட போகுது. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் இருந்து வந்த சில தடைகள்லாம் கொஞ்சம் குறைந்து உங்கள் செயல்பாடு ஒரு நிதானமான ஒரு சரியான செயல்பாடு செல்லக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு உடைய செலவுகள் தன்மை என்னவோ அந்த தன்மையில் கொஞ்சம் அறிந்து செயல்படுங்க. இந்த செலவு தேவையால் யோசித்து செலவு பண்ணுவது நல்லது. கொஞ்சம் கவனமாக அப்படி யோசித்து செலவுப்படுகின்ற போது நல்லா ஒரு சேமிப்பு ஒரு மேன்மை உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு பார்த்துங்க. சக ஊழியர் மீதான பொறாமை குறைச்சிக்கலாம். அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு அது மேலே பொறாமப்படாமல் உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்க. அதுக்கான முன்னெடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த இணையதள சார்ந்த துறை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைது. பார்த்துட்டு உத்தியோகம் எந்த குறையும் கிடையாது. கொஞ்சம் பொறாமப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் போதும். எந்த தடை இருந்தாலும் அது தானாக நீங்கிற போதும். உங்களுக்கு செய்கின்ற செலவுகளை யோசித்து செலவு பண்ணாலே போதும். அது நல்ல ஒரு காலகட்டமாக அமைது உத்தியோக நண்பர்களுக்கு. வியாபார நண்பர்களுக்கு பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் இருப்பாங்க, உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, தொழில் பார்ட்னர்ஸ் கூட்டாளிகள். அந்த கூட்டாளிகளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து போங்க. எல்லாத்தையும் முரண்பட்டு நிற்காமல் கொஞ்சம் கூடி போனீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்கலாம். நீங்கள் உங்களுடைய வேலையாட்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு, கொஞ்சம் மனசுக்கு திருப்தி கொடுக்க போதும். கீழே படித்து என்ற பணியாளர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக மனசுக்கு ஒரு திருப்தியும் ஒரு தன்னம்பிக்கை வரப்போகுது. உங்களுக்கு இந்த வியாபார கிளைகள்லாம் கொஞ்சம் பெருக்கத்தான ஒரு உதவியெல்லாம் கொஞ்சம் கிடைக்க போகுது. புது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணால் போய் இடம் பார்க்குறதுக்கு, முதலீடு பண்ணுவதுக்கு இந்த மாதிரி சரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு உதவி கிடைக்கிறதுனால அந்த பிரான்ச் மாதிரி இப்போ புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இந்த ஒப்பந்த செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கான்ட்ராக்டாக இது சில எதாவது வேலை எடுத்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமான வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மறைமுகமான சில நுட்பங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை அறிஞ்சு பயன்படுத்துங்க. நிறைய நுட்பங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கோம். எந்த சூழ்ச்சி எந்த சூழ்நிலைக்கு பயன்படுறது கொஞ்சம் யோசித்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நிலைக்கு வாங்கினீங்க. சூழ்நிலைக்கு மாதிரி பயன்படுத்துறது நல்லது. உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்வு ஏற்பட போகுது. இதுவே கடன் வாங்கியிருப்பீங்க, கட்டாமல் இருக்கலாம். அந்த கடன் பிரச்சனைலாம் படிப்படியாக தீர்வதற்கான குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு கடன் அடைக்க போகிறீங்க. இந்த வருஷத்தில் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் கிடைக்கும் போது அந்த அறிமுகத்தாலே உங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. இந்த தனுசாசி அன்பர்களுக்கு 2025 உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா உங்களை குலதெய்வ வழிபாடு செஞ்சு வாங்க போங்க. எந்த ஒரு தனியாக அந்த தெய்வத்தை வணங்கணும். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்காமல் இருந்தீங்கன்னா போகாமல் இருந்தால் அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கனாலே ஒரு தெளிவு பிறக்கும். வீட்டில் ஏதாவது சுபகாரியம் செய்ய நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக கைகூடும், நிறைவேறும். ஓகேவா? அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய ஒரு சுப நிகழ்ச்சிக்கான முடிவு நீங்கள் ஆரம்பிங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகுது. தனுசாசி 2025. அதனால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை, ஒரு முன்னேற்றத்தை செல்லக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. மற்றபடி மீண்டும் தனுசாசி நண்பர்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு 2025 வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.